தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமாக யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 23வது வாக்கியம். அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள், நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் பெயரால் தந்தையிடம் கேளுங்கள், கேட்கின்ற பொழுது அவர் தருவார். அப்போ இயேசுவின் நாமத்தில் நாம் கேட்கின்ற பொழுது இது நமக்கு எல்லாம் கிடைக்கும். அந்த இயேசு நாமத்தில் கேட்குற இடம் எங்கே? திருப்பலி. திருப்பலி சக்தி உள்ள ஜெபம், சிறந்த ஜெபம். என்ன காரணங்கள்? திருப்பலியில் வருகின்ற எல்லா ஜெபங்களிலும் இயேசுவின் நாமத்தில் தான் அது முடிகிறது. நாம் பார்க்கிட்டோம், அது சபை மன்றாட்டாக இருக்கட்டும், காணிக்கை மன்றாட்டாக இருக்கட்டும், நற்கருணை மன்றாட்டாக இருக்கட்டும், இறுதி மன்றாட்டாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் சரி இயேசுவின் நாமத்தில் முடிக்கின்றோம். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். இவையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். அப்படி என்றால் திருப்பலியில் நாம் ஒப்பு கொடுக்கிற ஓரோ ஜெபங்களும் ஓரோ கருத்துக்களும் அங்கே என்ன படுகிறது? அங்கே நிறைவேற்றப்படுகிறது. அதனால தான் மக்களே திருப்பலி மிக சக்தியுள்ள ஜெபம்னு சில காரணங்கள். ஆகவே நம்முடைய ஜெபங்கள் அத்தனையும் திருப்பலி வழியாக நாம் கொண்டு வருவோம். அது தெய்வம் அந்த திருப்பலி வழியாகவே இதா நம்மிடத்துக்கு கடந்து வருகின்றார், வந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அருத்தந்தையோடு இணைந்து நாம் ஜெபிக்கின்றோம். திருப்பலி அருத்தந்தையோடு இணைந்து ஜெபிக்கின்றோம். அப்படியும் ரசூல் தெய்வம் கடந்து வருகிறார். அப்போ தெய்வத்தோடு நேரடியாகவே நாம் தொடர்பு வைத்திருக்கின்றோம். அப்படி என்றால் சக்தி உள்ள ஜெபமாக அது மாறுகிறது. ஆகவே இயேசுவின் நாமத்தினால் பிதாவாகிய தேவன் கேட்போம். தந்தையே, இதோ என் கண்முன்னே வந்திருக்கின்ற இயேசுநாதர், இதுவும் எங்கள் ஆண்டவரும் மகனும் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை வழியாக நான் கேட்கின்றோம். எனக்கு கிருபை தாரும். தூய ஆவியால் என்னை நிரப்பியர்ல, பொண்ணோ பொருளையோ நான் கேட்பதில்லை, தூய ஆவியால் எனக்கு தந்திரலும், தூய ஆவியால் என்னை நிரப்பியவன்னு சொல்லிக்கொண்டு நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுகிறோம். நல்லவனாய தெய்வமே, எனக்கு இந்த உலக காரியத்தில் நான் தேடுவது மாறாக உம்முடைய வாக்குறுதின தூய ஆவியை எனக்கு தந்திரலும். பாவத்தின் காரணமாக இழந்த நான் மீண்டும் அதை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். என்னை புதுப்பித்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். உமக்கேற்று ஒரு வாழ்க்கை வாழ ஆசைப்படுகின்றேன். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.